பிரச்சனைகளை தீர்ப்பதில் நம்பிக்கை வளரும். மீள் எழுதல் இலகுவில் செய்ய முடியும். நேர்மறையாக பழக்க வழக்கங்களை அதிகரித்துக் கொள்ளலாம். எங்கள் இயல்புகளை வளர்த்துக் கொள்ள நாம் மீள்தன்மையை Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 2ஆம் தேதி புரட்டாதி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், கீழே போயிட்டீங்க சிவாமோகன் மாஸ்டர். சொல் தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இத்தியான நிகழ்ச்சி PSSM ஐரோப்பா தமிழ், PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்து திருமதி நிர்மலா லிங்காலிங்கரட்னம் அம்மா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவருடைய தலைப்பு மீள்தன்மை என்பதாகும். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் இடம்பெறும். இப்பொழுது தியானம் நடைபெறும். தியானம் செய்வதற்கு முன்பாக நாங்கள் இளம் சூடான நீரை அருந்த வேண்டும். தியானம் என்பது உடல், மனம், புத்தி, ஆன்மா என்பவற்றை உள்ளது உள்ளபடி அறிந்து அதனை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமான முறையில் நம்மை வழிநடத்த உதவுவது இந்த தியானம் என கூறப்படுகிறது. ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து கொண்டு மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு பின்னி வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வைத்து விடுங்கள். நீங்கள் இலகுவாக கண்களை மூடி தியானம் செய்யும் போது எண்ணங்கள் தோன்றலாம். அந்த எண்ணங்களை நாங்கள் தவிர்த்துவிட்டு மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். மூச்சுதான் எங்களுடைய பிரதான குரு. இந்த மூச்சை கவனித்து செய்வதே இந்த தியானத்தின் சிறப்பாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானமும் அடுத்த 15 நிமிடங்கள் மௌன தியானமும் இடம்பெறும். அறிவித்தல் வரும் வரை அனைவரும் அமைதியை பேணவும். நன்றி. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது நாங்கள் கைகளை எடுத்து கைகளை அழகாக பார்த்து நாங்கள் அனைவரும் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததற்காக கைதட்டி மகிழ்ச்சி கொள்வோம். பிரபஞ்ச நன்றி கூறுவோம். முதலில் இந்த நிகழ்வுக்கு பதாதைகளை வழங்கிய கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா அவர்களுக்கும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் நன்றி உரித்தாகட்டும். அத்தோடு 3 வேளையும் இந்த தியான தளத்தை தவறாது நெறிப்படுத்தி நமக்காக வழங்கி வரும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி. இப்பொழுது பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி,
சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி நிர்மலா லிங்கரட்னம் அம்மா அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இவர் இலங்கையில் பாடசாலை அதிபராக பணியாற்றி இருக்கின்றார். தற்போது ஆஸ்திரேலியாவிலே சிட்னியில் உள்ள பாடசாலைகளிலும் சத்திய சாய் கல்வி நிறுவனத்திலும் தார்மீக விழுமியங்களை கற்பித்து வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இவர் ஒரு சிறந்த நிர்வாகி. ஒரு பாடசாலை அதிபராக இருந்திருந்தால் அவர் எந்தளவு தூரம் ஒரு சிறப்பான நிர்வாகி என்பதும் அவருடைய அந்த அதிபர் பெயரிலேயே அடங்கியிருக்கும். பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், கல்வி வலயங்களுக்குரிய ஊழியர்கள், அதிகாரிகள் என பல்வேறு வகைப்பட்ட பெற்றோர்கள், அதைவிட பெற்றோர்கள், இப்படிப்பட்ட பல்வேறு வகைப்பட்ட தரப்பினரிடையே இவருடைய நிர்வாகம் சிறப்பாக அமைந்தபடியால் தான் அவர் ஒரு அதிபராக அவர் இருந்திருப்பார் என்பதை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். அதோடு அவர் ஒரு நல்ல இல்லத்தரசியாகவும் ஒரு அன்னையாகவும், அதையும் விட அவருக்கு தெரியுமோ தெரியாது தான் ஒரு சிறந்த பேச்சாளர் என்பது நான் அவவை பல தடவை மதித்திருக்கின்றேன். அவ ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர். எந்த ஒரு பேச்சு இந்த சபையில் நடந்தாலும் அதனுடைய சாராம்ச கருத்து முதலிலே வருவது நிர்மலா அம்மா அவர்களிடம் என்று கூறிக்கொண்டு இந்த பேச்சை மீள் தன்மை என்ற அந்த தலைப்பிலே இன்று பேச வந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் அதுவும் ஒரு சிறப்பான நிர்வாகத்தோடு சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். எனக்கு சரியாக தெரியவில்லை என்னென்னு. நீங்கள் பேசுறதுக்கு வாருங்களம்மா. நன்றி. அனைவர் சார்பிலும் உங்களை வருக வருக என வரவேற்று இந்த தலைப்பை இப்பொழுது உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நன்றி சிவாமோகன். நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்கந்தராஜா அவர்களுக்கும் டாக்டர் சதா மாஸ்டர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களுடன் ரெசிலியன்ஸ், அதாவது மீள்தன்மை பற்றி கலந்துரையாட இருக்கிறேன். முதலில் இந்த கலந்துரையாடலை நடத்த வழிவகுத்த இறைவனுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெற்றோர்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் உதவியையும் வழங்கிய எனது கணவருக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எனது கலந்துரையாடலை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீள்தன்மை, அதாவது ரெசிலியன்ஸ் என்றால் என்னவென்று நன்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை பாதைகளில் எத்தனையோ தடவை நீங்கள் இதை கடைபிடித்திருப்பீர்கள். கொடுக்க இல்லையா? கொடுக்க இல்லையா? தேங்க்யூ. வந்துட்டு நீங்க மியூட்ல இருந்து கேக்குறீங்க, கேட்கல. உங்களுக்கு பாருங்க, பார்ட்டிசிபேட் பாருங்க, கோஹோஸ்ட் வந்திருக்கான்னு தெரியுது. முதலே கொடுத்திருந்தது. ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. Can you see the full screen? Yeah, the full screen. தெரியுது, எல்லாம் படம் தெரியுது. தெரியுது. Is it enough? Okay, should be fine. இல்ல, கொஞ்சம் பிக்கா போட வேணும். மற்றபடி ஓகே. அந்த பேக்ரவுண்டுகள் வருது, அந்த கம்ப்யூட்டரில் உள்ள பேக்ரவுண்டுகள் தேவையில்லை. All right.
இப்ப சரி யா ஸ்டார்ட் பண்ணுங்க. Okay. Start. இந்த படத்தில் உள்ள ராபர்ட் ப்ரூஸ் என்னும் அரசனை உங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருக்கும். சிறு வயதில் நீங்கள் எல்லோரும் இவரை பற்றி படித்திருப்பீர்கள். இவர் 12ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் வாழ்ந்த ஒரு அரசன் ஆவார். இவர் சிலந்தியிடமிருந்து உயர்ந்த பாடத்தை கற்றுக்கொண்டவர். போனா It's okay. You ask the question first. ரெசிலியன்ஸ் என்றால் என்ன என்று யாராவது பதில் சொல்ல முடியுமானால் உங்கள் கைகளை உயர்த்தி அதை சொல்லலாம். What is resilience? மீள்தன்மை. மீள்தன்மை என்றால் என்ன என்று Yes. Keep on talking. It is the ability to cope up with life's ups and downs and to overcome hurdles when things go wrong. உங்கள் எல்லோருக்கும் இப்பொழுது நன்கு விளங்கி இருக்கும். It is the ability to cope up with life's ups and downs and to overcome hurdles when things go wrong. நான் நினைக்கிறேன் அதை உங்களுக்கு தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நாங்கள் ரெசிலியன்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். Willing to persevere, accept failure as part of life, positive behavioral adaptation. Resilience is a process and not a trait. Success in school and in life. விடாமுயற்சி செய்வதற்கு ஊக்கமளிக்கும், எங்கள் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள உதவியாயிருக்கும், நேர்மறையான வாழ்க்கை வாழ உதவும். இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக இருக்கும். இது ஒரு பண்பு அல்ல. பாடசாலையிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற உதவியாயிருந்தது. அடுத்தது, நாங்கள் ரெசிலியன்ஸை கடைபிடிக்கும் பொழுது எவற்றை உணர்ந்து கொள்கிறோம் என்று பார்ப்போம். How do you feel when you practice resilience? Hope and optimism, resourceful, powerful and peaceful. நம்பிக்கை வளரும், சமாதானம் வளரும். இப்பொழுது நாங்கள் மீள்தன்மை போன்ற வேறு வேல்யூஸ், விழுமியங்களை பார்ப்போம். What are the related values as resilience? Optimism, perseverance, courage, determination, discipline, and reaching goals. விடாமுயற்சி, மனத்துணிவு, உறுதிப்பாடு, ஒழுக்கம், கோல்ஸ், இவற்றை அடைதல் போன்றவற்றை நாம் பெற்றுக்கொள்ளலாம். What are the opposites of அஞ்சுக்கு வந்து மூன்று சொல்லிட்டேன். What are the challenges you will face? இது லாஸ்ட் அப்பா அது சொல்ல முடியும். Related values are opposites. Opposites. Then you read. Okay. நாங்கள் இப்பொழுது இந்த what are the opposites of resilience என்று பார்ப்போம். எங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, உதவி இல்லை, மற்றவர்களில் தங்கி இருப்போம். இப்பொழுது நாங்கள் what are the challenges என்று பார்ப்போம்.
High expectation, peer pressure, freedom is limited, limited power of problem solving, play the victim. உயர் எதிர்பார்ப்புகள், எங்களை சேர்ந்தவர்களுடைய தாக்கம் இருக்கும், பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கும், நாங்கள் தோற்று போனவர் போல் ஆகிவிடுவோம். இதனால் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். What are the benefits we'll get? பிரச்சனைகளை தீர்ப்பதில் நம்பிக்கை வளரும், மீள் எழுதல் இலகுவில் செய்ய முடியும், நேர்மறையாக பழக்க வழக்கங்களை அதிகரித்துக் கொள்ளலாம், எங்கள் இயல்புகளை வளர்த்துக் கொள்ள நாம் மீள்தன்மையை நேர்மறையான பழக்க வழக்கங்களை வளர்த்துக் கொள்ளலாம், அதிகரித்துக் கொள்ளலாம். நான் இந்த மீள்தன்மையை விளக்க ஒரு சிறு கதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதலிலும் ஒருக்கா சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். The donkey and the farmer. இப்பொழுது நீங்கள் இந்த படத்தில் அந்த டாங்கியை பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு கமக்காரன் ஒரு டாங்கியை வளர்த்து வந்தார், ஒரு கழுதையை. அது மிகவும் வயதாகிவிட்டது. அப்பொழுது ஒரு நாள் இந்த கழுதை அவர்களுடைய ஒரு பால் கிணற்றில் தவறி விழுந்து விட்டது. இதை அறிந்த கமக்காரனுக்கு, தோட்டக்காரனுக்கு முதலில் சிறிது கவலையாயிருந்தது, எனது கழுதை விழுந்து விட்டதே என்று. பிறகு அவர் யோசித்து பார்த்தார், அந்த கழுதைக்கு வயது சென்று விட்டது, கிணறும் பால் கிணறு, அதையும் மூடிவிடலாம் என்று அருகில் உள்ள தோட்டக்காரர்கள் எல்லாம் அழைத்து, நீங்கள் எல்லாம் இந்த மண்ணை அள்ளி இதற்கு மேல் போட்டு மூடி விடுவோம் நாங்கள் இந்த கிணற்றை என்று சொன்னேன். அப்பொழுது எல்லோரும் வந்து உதவியாக மண்ணை எடுத்து உள்ளுக்குள் போட்டுக்கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஒருவரும் உள்ளுக்குள் கவனிக்கவில்லை, எல்லாரும் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அந்த கழுதை அந்த மண் குமியலுக்கு மேல் காலை வைத்து வெளி வாசலுக்கு வந்து விட்டது. அப்போதுதான் அவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். கழுதை மேலால் ஏறி நடந்து வந்து கொண்டிருந்தது. நாம் இந்த கதையில் இருந்து அறிந்து கொள்வது என்ன? Shake it off and take a step up. எங்கள் வாழ்க்கையில் பலரும் எங்களுக்கு சோகத்தை, சேதத்தையும் உருவாக்குவார்கள். இதில் இருந்து வெளியில் வர நாங்கள் எல்லா சேதங்களையும் அழுக்குகளையும் உதறி எறிந்துவிட்டு ஒரு கால் அடி மேல் வைக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு படிக்கல்லாகும். நாங்கள் ஆழமான கிணற்றிலிருந்து தாமதிக்காமல் வெளியில் வரலாம். ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க கூடாது. சேதத்தை உதறிவிட்டு நாங்கள் என்றும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடம். Life is going to shower dirt on you, all kinds of dirt. The trick is to getting out of the well, is to shake it off and take a step up. Each of our trouble is a stepping stone. We can get out of the deepest wells just by not stopping. Never give up. Shake it off and take a step up. நான் இப்பொழுது சில கோட்டேஷன்களை வாசிக்க இருக்கிறேன். கோட்டேஷன் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் நீங்கள் பழைய நிலைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க வேண்டும். மற்றது நான் உங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் எழுதலாம் அல்லது வாசிக்கலாம். I will rise every time I fall, no matter what happens. I will rise every time I fall, no matter what happens. நன்றி. நான் டிப்ளோமா இன் ஹியூமன் வேல்யூஸ் கேன்பராவில் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மனித நேயங்களை மிக அழகாக கற்பித்த எனது குரு டாக்டர் பால்டால் அவருக்கு எனது உரையை சமர்ப்பிக்கிறேன். இதை இவ்வளவு நேரமும் பொறுமையுடன் கவனித்த அன்புள்ளங்களுக்கு என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா, அருமையான பேச்சு, சிறப்பாக இருந்தது. நான் நினைத்த மாதிரியே நீங்கள் அழகாக ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை அழகாக வடிவமைத்து இங்கே காட்டியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நிறைய பேர் கருத்துக்களை கூற முதல் உங்களுடைய பேச்சை நாங்கள் மகிழ்ந்து பாராட்டி 30 வினாடிகள் கைதட்டுவோம். நன்றி அம்மா, அனைவருக்கும் நன்றி. முதலில் அருந்ததி அம்மா, நீங்க பேசுங்கோ, உங்களுடைய கருத்தை கூறுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நிர்மலா மாஸ்டர். இன்றைக்கும் கூட அந்த ஹெட் டீச்சர் என்றதை காட்டி போட்டீங்க. உங்களோட வாய்ஸ்லையும் அந்த இது இன்றைக்கு தான் வெளிப்பட்டிருக்கு கூட. இன்றைக்கு நீங்க சட்டியா அந்த ஒரு ஹெட் டீச்சர் மாதிரி தான் பேசினீர்கள். ஷேக் இட் ஆஃப் or take a step up என்ற ஒரு நல்ல ஒரு உற்சாக வேகத்துல சொன்னீங்க. அப்படியே தெரியுது ஒரு ஹெட் டீச்சர் வந்து படிப்பிச்சான்னு சொல்லி. அருமையான பேச்சு, மற்ற எஃபர்மேஷன் எல்லாம் சொன்னீங்க. நாங்கள் விடாமுயற்சி, மற்றது ஒரு கோலை செட் பண்ண வேணும். எவ்வளவுதான் விழுந்தாலும் அதை நாங்கள் எத்தனை பேர் என்னத்தை சொன்னான்னு அதை தட்டி விட்டுட்டு நாங்கள் எழும்ப வேணும். எத்தனையோ கைகள் உயர்ந்திருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியர் என்று ப்ரூவ் பண்ணியே விட்டீர்கள். அவள் அந்த பேச்சுல அப்படியே தெரிஞ்சது. மிக்க நன்றி, மிக்க நன்றி நிர்மலா மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி நன்றி அருந்ததி அம்மா. நான் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டேன், அவர் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஒரு அதிபராக அவர் இருந்திருப்பார் என்பதற்கு அவர் ஒரு இலக்கணமாக இருக்கின்றார் என்பது என்னுடைய கருத்து. நன்றி அம்மா உங்களுக்கும். அடுத்து பாபு ஐயா, நீங்க பேசுங்க. வணக்கம் சிவாமோகன் மாஸ்டர், மிக்க நன்றி. நிர்மலா மாஸ்டருக்கு எமது நன்றிகள். மிக சுருக்கமாக அழகாக சொன்னீர்கள். 2-3 விஷயங்கள் அப்சர்வேஷன். ஒன்று வந்து உங்களை பற்றிய ஒரு அப்சர்வேஷன். நீங்கள் வளமையாக கதைக்கும் பொழுது இப்படி ஒரு உறுதியான குரலில் நீங்கள் இங்கு எங்களுக்கு காமெண்ட் சொல்ல வருவதில்லை. இதில் அந்த உறுதியான குரல் இந்த ரெசிலியன்ஸ் என்ற தலைப்புக்கு மிக பொருத்தமாக என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மிகவும் நன்றாக இருந்தது. இதுல நான் நினைத்துக் கொண்டிருந்தது என்னவென்றால், ரெசிலியன்ஸ் என்றால் எங்களுக்கு வருகின்ற கஷ்டமான டிஃபிகல்ட் டைம்ஸ் ஓ டவுன்ஸ் சொல்லுவோமே, அந்த நேரத்துல நாங்கள் எங்கிட்ட ரெசிலியன்ஸை அப்ளை பண்ணணும். உங்களோட டெபினிஷன்ல நீங்கள் போட்டு காட்டேக்குள்ள வடிவாட்சியில் கோப்பிங் பத்தி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப் சொல்லி சொன்னீர்கள். அது மிகவும் முக்கியமானது ஒன்று. ஏனென்று சொன்னால், அதிகமாக எங்களுக்கு பணங்கள் வரும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். அது ஒரு அப்பண்டும் ஒரு உயர்ச்சி நினைக்கின்றோம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக இங்கிலாந்துல இங்க லாட்டரி நேஷனல் லாட்டரியில இருக்கிற பிரைஸ்கள் விழும், மில்லியன் கணக்கில் விழும் சில பேருக்கு. ஆனால் அவர்களுடைய அந்த நேரத்தில் அவர்கள் ரெசிலியன்ஸை பாய்ப்பதில்லை என்று நினைக்கின்றேன். சில பேர் பாழாகி போயிருக்கின்றார்கள். அவ்வளவு காசு கிடைத்தும் பாழாகி போயிருக்கிறார்கள். இதுல எனக்கு முக்கியமாக அதுல நல்ல வடிவாக அதோட டெபினிஷன் நன்றாக பிடித்துக் கொண்டது. coping up with ups and downs in life, not just up, not just down. துக்கம் வரைக்கும்லாம் நாங்க ரசித பாய்க்கிறோம். அந்த கழுதை கஷ்டமா இருக்கக்குள்ளதான் அது மண்ணுக்கு மேலே ஏறி வருது. அது ஒரு கஷ்டமா இல்லை, அது டவுன், அது அப் எடுத்துக்கொண்டு வருது. அந்த டெபினிஷன் எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. அருமையான பேச்சு. இத்துடன் என்னுடைய நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வர வேண்டும் நீங்கள். உங்களுக்கும் லிங்காரங்கன் மாஸ்டரும் அந்த ஸ்லைட்ஸ்களை ஷேர் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நன்றி பாபு ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. அடுத்து சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கம். நிர்மலா லிங்கரத்னம் மாஸ்டர் ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி என்பதை இன்று தனது பேச்சில் வெளிக்காட்டியுள்ளார். மிகவும் அருமையாக, அதாவது ரெசிலியன்ஸ் என்ற மீள்தன்மை என்பதை பற்றி மிகவும் ஒரு சிறப்பான விளக்கத்தை ஆணித்தரமாக எங்களுக்கு வழங்கியுள்ளார். 2 கதைகள், ராபர்ட் ப்ரூஸின் கதையும் அந்த கழுதையின் கதையும் மிகவும் அருமையாக அதனை மேற்கோள் காட்டி எப்படி நாங்கள் வாழ்க்கையிலே வீழ்ச்சி, அதாவது தாழ்வு ஏற்படும் பொழுது துணிந்து எழுந்து ஷேக் இட் ஆஃப் அண்ட் ஸ்டெப் அப்
மிகவும் அழகாக ஆணித்தரமாக கூறியது மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி என்பதையும் உங்களுடைய பேச்சிலே நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள். மிக்க நன்றி அம்மா. அருமையான, எங்களுக்கு தேவையான, மிகவும் தேவையான ஒரு உரையை இன்று வழங்கியதற்கு மிக்க நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி சரோஜினி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. அடுத்து பஞ்சாஜரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வாங்க, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருமதி நிர்மலா லிங்கரட்னம் மாஸ்டர் அவர்கள் தன்மை ரெசிலியன்ஸ் என்ற தலைப்பில் எங்களுக்கு ஒரு அருமையான உரையாற்றியிருந்தார். நாங்கள் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை தலையை கொடுக்காமல் வெளிவர எழும்பி வர்றது எப்படி என்பதை பற்றிய விவரங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வடிவாக எங்களுக்கு கொடுத்திருந்தார். மிகவும் நன்றி. மீண்டும் அவர் பேச வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, அருமையான பேச்சு. அடுத்து குமாரசாமி பிள்ளை ஐயா, நீங்களும் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து வாங்க, பேசுங்க. அனைவருக்கும் இதயங்கிருந்த வணக்கம். இன்று முதல் முறையாக கனி பேச்சு ஒன்று கேள்விப்பட்டேன். நன்றாக எனக்கு தெரியும். சிறந்த எந்த நேரம் சிரித்த முகத்தில் இருக்கின்றார். இப்பவும் பாருங்க, இருவரும் சிரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் நல்ல சிந்தனை உள்ளவர்கள். அவர் எடுத்த உரை மிக முக்கியமானது என்றால் மீள்தன்மை என்ற பொழுது எங்களுக்கு கஷ்டங்கள் வார நேரம் மட்டுமில்லை, உடல்நலம் முக்கியமாக உடல்நலம் இல்லாத நேரத்தில் அதை எப்படி கையாள்வது என்பது மிக மிக இன்றியமையாது. அது எல்லாரால முடியாது. மீள்தன்மை உள்ளவர்களால்தான் உறுதியாக நாட்பட்ட நோய் இருக்கின்ற வைத்துக் கொள்வோம். அப்படியான நோயிலிருந்து மீளும் தன்மை உள்ளவர் எல்லாராலும் இயலாது. அந்த மீள்தன்மையும் இதில் அடங்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், அது எல்லாராலும் சிலருக்கு சமாளிக்க முடியும். சிலர் எப்பொழுது ஒருத்தர் தன்னால் இயலாது என்று சொல்லி நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் இந்த மீள்தன்மை முக்கியமானது. அடுத்தது இந்த கழுதை கதை சொன்னார் என்றால், நாங்கள் கழுதையிலிருந்து பல பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ கதைகள் சம்பந்தமானது. நாங்கள் கதை சிலர் பேரும் பொழுது இந்த நாய் கழுதையே இங்க வந்து சொல்லுவார்கள். நான் வாழ்க்கையில இப்படியான தத்துவங்களை எடுத்து காட்டுவதற்கு நல்ல கதை. மற்றது உங்களுடைய எல்லோரும் கூடிய போக மிக அமைதியாக ஆறுதலாக நல்ல தெளிந்த குரலில் நீங்கள் ஆசிரியர் என்றதை நிரூபித்ததற்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்படியான உரைகள் சுருக்கமாக சொல்லி விளங்க வைப்பதுதான் நல்லது என்பதை நீங்கள் கொடுத்து கொண்டீர்கள். மனத்தியான கணக்கில் பேசி இடையிலே என்ன பேசினார் என்று கேட்காம இந்த 15 நிமிடங்களில் இங்கு முத்தான கருத்துக்களை கொடுத்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்க வளர்த்தல் என்று மனமாற வார்த்தை விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க. பேச போறீங்களா? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு முதலில் மிஸ்டர் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் தான் இந்த ரெசிலியன்ஸுக்கு என்ன தமிழ் என்று சொல்லி தந்தார். நான் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முதல் இதை பற்றி அவரிடம் கதைத்தேன். அப்போ அவர் சொல்லி தந்தவர். நன்றி. நன்றி நன்றி அம்மா, நல்ல விஷயம். அடுத்து லண்டன்ல இருந்து ராதை அம்மா, வாங்கோ, பேசுங்கோ. தேங்க்யூ சுவாமோகன் மாஸ்டர். நிர்மலா லிங்கரட்னம் மாஸ்டர், நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வடிவா சொல்லிட்டீங்க. மற்றவர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டீச்சர் என்றதை நிரூபிச்சிருக்கீங்க. ஹெட்லைன்ஸை போட்டு வடிவா குயிக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க. நீங்க எல்லாம் வடிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மீளும் தன்மை எங்களுக்கு இருக்கத்தான் வேணும், கட்டாயமா இருக்கத்தான் வேணும். ஆனா நான் நினைக்கிறேன்னா சில சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு மீள முடியாத இருக்கும். ஏனென்றா அந்த நடந்த சம்பவம் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. அப்ப நடந்த சம்பவம் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இல்லாட்டில் எங்களுக்கு நாங்கள் அதுல இருந்து நாங்கள் மீளும் தன்மை எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்லினோம்டா, அந்த என்ன அவருக்கு பேர் நான் மறந்து போனேன், ஒரு இட்டாலியன் பிலாசபர், ஒரு அளவுக்கு பேர் மார்க்கஸ் ஆரலிஸா இருக்கணும். அவர் சொல்றாரு என்னன்னா, அப்படியான நேரத்துல விதியை
நேசி, லவ் யுவர் ஃபேத் சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு என்னன்னா, விதியை நேசி ஆனா முயற்சியை கைவிடாத என்று சொல்றார். அது எனக்கு பார்த்தா அவர் சொல்றதுல சரியான நல்ல கருத்து இருக்கு போல இருக்குது. ஏனென்றா அவர் சொல்றாரு என்னன்னா, விதியை நேசி முயற்சியை கைவிடாத, ஆனா உனக்கு நடந்ததை நீ அக்செப்ட் பண்ணு. இப்ப நடந்த விஷயத்த அவர் சொல்றாரு எங்களை அக்செப்ட் பண்ண சொல்லி. ஆனா வள்ளுவரும் அதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. என்ன அவர் சொல்றாரு என்னண்டா, ஊழி பெறுதல் யாவுலன்னு சொல்றார். அப்ப அவரும் சொல்றார் விதியை நேசி என்றுதான் சொல்றார். ஆனா முயற்சியை கைவிட சொல்ல இல்லை. அவர் முயற்சியை கைவிட வேண்டாம் என்றுதான் சொல்றார். பிறகு சொல்லுறார் மெய் வருத்த கூலி தரும் என்று. அப்ப அந்த முயற்சியை செய்து கொண்டு இருந்தா அது எங்களுக்கு அப்படியும் வரும் என்று சொல்றார். மற்றது இந்த ஒரலிஸ் அதுக்கு பேர் மறந்த மார்க்கஸ் ஒரலிஸா தான் இருக்கணும். அவர் சொல்றாரு என்னன்னா, தோல்வி அடைஞ்சா நாங்கள் அந்த தோல்வியை தோல்வி என்று கருதக்கூடாதா, அந்த தோல்வியையும் நாங்கள் வெற்றி என்றுதான் கருதவன். நாங்கள் முயற்சி செய்துதானே நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஆனபடியா என்று சொல்லியிருக்கிறார். நான் யோசிச்சேன் அதை சொல்லுவேன் என்று. நான் சொன்னது சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியாது. எனிவே தேங்க்யூ வெரி மச் நிர்மலா மாஸ்டர், உங்களோட டாக். நன்றி 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 ராதையம்மா. நல்ல தத்துவார்த்தமான கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். தோல்வியை நாங்கள் வெற்றியாக கொண்டால்தான் அடுத்த படிக்கு அம்மா சொன்ன மாதிரி, நிர்மலம்மா சொன்ன மாதிரி நாங்கள் போக முடியும் என்பது உண்மை. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, நீங்க கனடாவில இருந்து பேசுங்க. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். நிர்மலா மாஸ்டர், வெல் டன். உண்மையில இன்றைக்கு ஒரு 15 minutes டாக் தான், அவ்வளவு முத்தான பாயிண்ட்ஸ். உண்மையில நீங்க இவ்வளவு நாளும் லிங்கா மாஸ்டருக்கு பக்கத்துல இருந்து காமெண்ட்ஸும் சாஃப்டா தான் கதைக்கிறேன். நீங்க இன்றைக்கு நல்ல வடிவா உண்மையில உங்கள்ட்ட தான் உண்மையில ரியல் ரெசிலியன்ஸை கண்ட நாங்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அந்த அஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஒரு இது நல்ல ஒரு இது, ஐ வில் ரைஸ் எவ்ரி டைம் ஐ ஃபால் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். என்ன அது உண்மையில நல்லம் தான். இந்த தளத்துக்கு உண்மையில மட்டாக்கள் எப்படியோ தெரியாது, நான் வந்து சேர்ந்தது எனக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு ஃபால் மாதிரி தான். அதில் இருந்து அது இப்போ அந்த மேலே இதில் வந்து சேராட்டி என்ன மாதிரி போயிருப்பேனோ தெரியாது. மேலே இதில் வந்து இந்த தியானத்தை தொடர்ந்து ஒவ்வொருத்தட்ட ஸ்பீக்கர்ஸுடைய ஒவ்வொரு இதழையும் கேட்டு 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 அது ஒரு நாள் வராட்டியும் எனக்கு அந்தரம் சில வழி எனக்கு எங்கேயும் வேறு என்ன ஹெல்ப்புக்கு போகிறேன்டாலும் லேப்டாப்பை தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சே நான் கேட்குறதும், நான் இந்த இதில் போஸ்டர்ஸ் அதில் இதில் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் என்னென்னா அது இது ஒரு நாள் செய்யாட்டியும் சரியான எனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி. என்னென்னா அதால் தான் நான் இப்போ கோப்ப பண்ணி வெளியால் வாரேன். என்ன உண்மையில் ஒரு நல்ல டாக், உண்மையில் நல்ல இது. நான் எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். நான் பாயிண்ட்ஸ் எடுத்தேன்டில்லை, இனி போய்த்தான் கூகுள் பண்ணி கூட எல்லாம் இது பண்ணி இன்னும் ஒன்றுக்கு வேற பார்ப்பேன். என்ன தேங்க்யூ வெரி மச் நிர்மலா மாஸ்டர். நீங்கள் இப்படி வந்து இப்படியான இதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்ய வேணும். தேங்க்யூ வெரி மச். 2 பேருக்கும் தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி ஆனந்தி அம்மா, அருமையான கருத்துக்கள். அடுத்து கலா மகாலிங்கம் அம்மா, நீங்க கனடாவில இருந்து பேசுங்க. அருமையான பேச்சு. எங்களுக்கு சுவாமி தான் எங்களை படிப்பிக்கிறாரான்னு யோசிக்கிறேன் நான். இவை ஒரு சுவாமியின் அற்புதமான டிவோட்டிகள். இருவருமாகவே எங்களுக்கு நல்ல நல்ல பாயிண்ட்ஸான கதைகளை சொல்லி எங்களை வளர்த்து கொண்டு வர்றாரு. இந்த தளத்தில் உள்ளவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து நானும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை சொல்லி எனக்கு அருமையான பேச்சு கிடைச்சதற்கு நன்றி சொல்லவும் எடுத்தேன். வணக்கம் அம்மா. நன்றி நன்றி அம்மா. கேட்டுதா? ஓகே தேங்க்ஸ். கேக்குது. நன்றி அம்மா. அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா, நீங்க வாங்க பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று வந்தது எனக்கு மிக்க சந்தோஷம். நிர்மலா லிங்கரத்னம், நீங்களும் லிங்கரத்னமும் பக்கத்துல இருந்து எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பீர்கள். கவனமாக கேட்டு உங்களோட கருத்துக்களை, ஆழ்ந்த கருத்துக்களை சொல்லுவீர்கள். இன்றைக்கு 10-15 நிமிஷத்துல ஏன்னா துளிகள் போல ஒவ்வொரு துளிகளையும் நீங்கள் எங்களுக்கு அள்ளி கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. எனக்கு மிக்க பிடித்து கொண்டது நெவர் சே நோ.
everything is possible in your life. You can do it. மண்ணை போட்டாலும் அதையும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனால எடுத்து அது கழுத வந்த மாதிரி எடுக்கலாம். அந்த ராபர்ட் ப்ரூஸ் இருந்து பார்த்து சிலந்தி விழுந்து விழுந்து அன்றைக்கு ராமுழுக்க என்ன வலைய கட்டினது பார்த்த பிறகு அவருக்கு வந்தது, நான் ஏன் என் ஆக்களையும் சேர்த்து திரும்பவும் போயிட்டு வென்று fought and won the battle because he saw the spider சிலந்து விழுந்து விழுந்தாலும் நாக்கில இன்னும் போட்டு 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 வெள்ளனை பார்க்க நல்ல வடிவான கூடு கட்டியிருந்தது. அத போல எதுவும் செய்ய முடியும். எனக்கு ராதா சொன்னதிலேயும் failures are the pillars of success. அதுதான் முக்கியம். விழுந்தாலும் திரும்பி வர முடியும். அப்படி ஸ்டெப்பிங் ஸ்டோனால வச்சு செய்ய முடியும் என்றதையும் நீங்கள் வடிவாக சொன்னீர்கள். கடைசியில அஃபர்மேஷன் தான் எனக்கு கொஞ்சம் மூளையில கொஞ்சம் என்ன யோசித்தேன். I will rise every time I fall. I say to myself, I will never fall. I don't want to fall. Why should I think negatively? So I won't lose that in the morning. I will always think I can use it and as a stepping stone, get up from my bed without falling. இப்ப வயசு போக மெல்லமா தான் கட்டில இருந்து ஒளிம்பி இருந்துதான் ஒளிம்பி நடக்க வேணும். So I will not fall. இந்த வயசுல விழுந்தா முடிஞ்சது. So I will not say that. But no matter what happens, I will use everything as a stepping stone to go forward. So, மற்றது எனக்கு நீங்க சொன்னீங்க இந்த விக்டிம் ரோல். சில ஆக்கள் அந்த விக்டிம் ரோல்ல அதிலேயே சோர்ந்து விக்டிமா பார்த்து மற்றாக்கள் தங்களை பார்த்து கவலைப்பட வேண்டும் என்று அதால உதவி செய்யறதுக்கு கேட்பினம். அந்த விக்டிம் ரோல்லையும் ஒரு பிளஷர் எடுக்கிறது, அது தேவையில்லை. அதையும் வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். இன்றைக்கு நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் மார்னிங் செய்தார், இன்றைக்கு பின்னேறம் நீங்க செய்தீர்கள். ஆனா நான் சொல்ல வேணும், உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஸ்லைட்ஸ் ஒன்றும் போட இல்லை. நீங்க ஸ்லைட்ஸ் போட்டு காட்டினது உங்களோட பெட்டர் தேன் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் மார்னிங் என்று சொல்றதில குறையில. குறை என்று யோசித்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லி போட்டேன் சொல்றேன். எனிவே தேங்க்யூ வெரி மச். கனகாலத்துக்கு பிறகு உங்களை வந்து சந்திச்சு சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. எல்லோருக்கும் நல்ல சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி. நன்றி சாந்தி அம்மா. நல்ல கலகலப்பாக தளத்தை ஆக்கி கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறதுக்கும் வந்து இவ்வாறான கருத்துக்களை அழகாக பகிர்ந்திருக்கும் உங்களுக்கும் நன்றி அம்மா கூறிக்கொண்டு அடுத்து டாக்டர் நடராஜ ஜெகநாதன் ஐயா நீங்க பேசுங்க. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பேச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தா போல நாங்கள் சிந்திக்கிறதும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடாது. அங்கதான் நாங்கள் பிளவுறோம். என்னன்னு சொன்னா இந்த பேச்சு நல்ல பேச்சு. நான் இந்த சொல்ல விளங்கி கொள்ள முதல் சிலோன்ல இருக்கைக்குள்ள எனக்கு இந்த சொல்ல வடிவ கேள்விப்பட்டுதான் தெரியல. ஆனால் அந்த ஒரு படம் உண்டு, பாலச்சந்திரன் எடுத்த படம் நானல்ன்னு சொல்லி. நான் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. ஐ திங்க் ஐ நியூ த ஸ்டோரி லைன். என்ன சொன்னால் நாணல் வந்து காற்றுக்கு வளைஞ்சு கொடுத்து திரும்பிடும், பெரிய மரம் காற்றுக்கு விழுந்து போகணுன்னு தான் அந்த படத்தில் இருக்காக்கும் அந்த கருத்து. என்னென்னு சொன்னால் இந்த ஓமைகள் எல்லாம் எங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு இருக்கும் மொழிய அப்படியே அப்பட்டமாக எடுக்கக்கூடாது. சிறந்த வேலையை மாறி போட்டு அவர் வந்து யூ மஸ்ட் ஹேவ் ப்ராப்பர் ட்ரூப்ஸ், ட்ரெயின் த ட்ரூப்ஸ். There's no point saying I'm going to fight again and fight again. If you repeat something with the same amount of under preparation, it's a waste, isn't it? அதான் நாங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேஷனபிளாக வந்துட்டுது, ரெசிலியன்ஸும் ஃபேஷனபிளாக வந்துட்டுது. இதெல்லாம் ஃபிசிக்ஸில் தான் கூட அப்ளை பண்ணப்படுது. இந்த ஓமையான நாங்கள் மனதுக்கும் பாவிக்கலாம். நத்திங் ராங் இன் இட். நேற்று நான் பேசிக்க சொன்னான், எம்பவர்மெண்ட் பேசினார், மன வலிமையை சொல்லி இதையும் தாங்கும் இதயம் என்று ஒரு வேர்டு இருக்குது. அது நாங்கள் கேள்விப்பட்ட சொல்லு. ஏன்னு சொன்னால் இது என்னுடைய ஓன் திங்கிங் இல்லை. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் சத்குரு வாசுதேவ், பட் ஐ லைக் இஸ் என்ன சொல் டிஸ்கஷன். அவன் சொல்கிற ரெசிலியன்ஸ் சொல்கிறது வந்து நீங்கள் தாக்கம் அடைஞ்சு மீள வாடுறது, தாக்கம் அடையாமல் இருக்கிறது. ஐ டோன்ட் நோ அதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டோ தெரியும், ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஓமைகள் எடுக்கிற மொழியை வி மஸ்ட் நோ. ஏன்னு சொன்னால் இந்த சொன்னார்
மீள முடியாம வாடுறேன்னு சொல்லி என்னுடைய பேச்சில் நான் அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணேன், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லி. நல்ல உதாரணம் சொன்னா ரவர் பேண்டை இழுத்தா சுருங்கும். ஒரு இதுக்கு மேல பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு மேல எடுத்தா இட் வில் பிரேக், இட் வில் லூஸ் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இதுகளை நாங்கள் ஃபுல்லாக விளங்கி கொள்ளணும். அதான் பேச்சை கேட்டு போட்டு அஃப்கோர்ஸ் வி அப்ரிஷியேட் த ஸ்பீச், பட் த திங்கிங் ஷுட் பி மச் ப்ராடர் தேன் தட். மற்றது இந்த விதியை நேசிக்கிறேன்னு சொன்னது வேர்டு எனக்கு சிரிப்பாக வந்துட்டது. நேசிக்கிறது அந்த அது அப்படி என்று சொல்லி இப்படி நடந்து விட்டது என்னுடைய மன வலிமைக்கு மேலாக என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னு நாங்கள் யோசிக்கணும். இன்னொரு உதாரணம் நான் சொல்ல போகிறேன். இது எனக்கு லைஃப்ல நடந்தது. என்னுடைய நேபர் இஸ் அ ஃபிட்னஸ் ஃபெனட்டிக். He died collapsed on the treadmill. He was only 60 years old. அப்போ நீங்கள் ஸோ இன் அ வே அப்போ அதுக்கு என்ன காரணம் விதியை என்னன்னு சொல்லி நேசிக்கிறான் இல்லை, ஆறுதலுக்கு உதவ மொழிய. ஆனால் he may have a family history, we don't know. I don't know him personally. அவருடைய வைஃப் தான் எனக்கு தெரியும். Or he may have overdoing the treadmill or whatever. சில பேருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆள் மனதில் இருக்கலாம். He may not have been obviously experiencing it. ஸோ அப்படிக்கான விஷயங்கள் இருக்குன்ற அந்த காரணத்தை அறிஞ்ச மொழிய விதி விதி என்று சொல்றது வந்து ஒரு ஆறுதலுக்குரிய இது சத்குரு தான் சொல்லுவார். இட்ஸ் a solace rather than solution. ஸோ he must have the solution of everything. கடைசியாக இந்த லாட்ரி பற்றி சொல்லேக்கல இது நான் எங்கேயோ இன்னொருடைய பேச்சில் எடுத்து நான் லாட்ரி வின் பண்ணுறது நல்ல காலம் இல்லை, how you manage a lottery தான் உங்களோட நல்ல காலமோ நல்ல இதில் நல்ல கிட்டத்தட்ட இருக்க ஒழிய நல்ல காலம் பண்ணுற ஒழிய. பாபு சொன்ன மாதிரி லாட்ரி கலந்த பேர் கனவே லைஃப் ஹேஸ் டேர்ன் அப்சைட் டவுன். ஸோ அப்படித்தான் அதை நாங்கள் எடுக்கணும். எனவே இவருடைய முதலாவது பேச்சுன்றதுக்கு என்ன பிரசன்டட் வெரி வெல் வித் பாயிண்ட். கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் இந்த தலைப்பில் பேசவும் உங்களை எதிர்பார்க்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி 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 ஐயா. அடுத்து திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு சிறப்பாக 15 நிமிஷம் பேசி 15 நிமிஷத்துக்கு மேல அரை மணி நேரத்துக்கு மேல ஃபீட்பேக் செஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கு ஒரு வெற்றி என்றே நான் சொல்லுவேன். அப்படிதான் இந்த இதுலேருந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னா, ஆறாவது இந்த கூட கொஞ்சம் கதைக்காம இப்படி ஒரு சொல்ல வச்சு கொண்டு பேசினாவே நீங்க வந்து பல விஷயங்களை அதில் நீங்க உள்வாங்கலாம். அது மாத்திரமில்லை, அந்த ஃபீட்பேக் செஷனுக்கு கூடின பேர் கலந்து கொள்வார்கள் என்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று நல்ல ஒரு பாயிண்ட் உண்டு. அதாவது கணக்க பேசாம ஒரு சொல்ல வச்சு பேசினோன்னா அலுப்பத்தட்டாம போடுவினவன். அப்ப கூட கூட அறியலாம். ரெசிலியன்ஸ் நீள்தன்மை என்ற இதை வந்து நான் இன்றைய தான் முழுமையாக 100% நான் உணர்ந்தேன். என்று சொன்னால் இந்த டாபிக்ல பேசினபடியே எனக்கு கூடின விளக்கம் வந்திருக்கு. அதையிட்டு நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இதே போல மற்றவர்களும் என்ன இப்படியான டாபிக் மேலே நீங்கள் கிரியேட் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். அதுக்கு முதலாவதாக நான் ஒரு தலைப்பை யாருக்குன்னு தருகின்றேன். நீங்களே செலக்ட் பண்ணி கொண்டு வர, நீங்களே பேசுறதுக்காக ரெடி என்றால் அடுத்த முறை பேசலாம். மெடிசினும் மெடிடேஷனும் விளங்குத. மெடிடேஷன் வேர்ட்லேயே வருது, மெடிசன் வேர்டு அதுக்குள்ள செருவி கொண்டு வருது. விருப்பம் அதில் யாரும் பேசலாம். மெடிசின் அண்ட் மெடிடேஷன் எனக்கு கூட நேரம் பேச வேண்டி வரும். ஆனால் குறைச்சி பேசினா நல்லா இருக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் இதில் ஈடுபட்டபடியா கணக்கு விருப்பம் அந்த தலைப்பில் நீங்க பேசலாம். கம்ப்யூட்டர் என்ன பிழை செய்தோன்னு இருக்குது. ஓகே இல்லையா? விக்கி வருது. எனக்கு தெரியும், மற்ற ஆக்களுக்கு அப்படியோ தெரியும், எனக்கு அப்படித்தான் கேட்குது. அப்படியா வருது? இப்போ ஓகே, கொஞ்சம் கரகரப்பா இருந்தது, இப்போ ஓகே இருக்கு. கதை நான் கிட்ட வரணும் போல இருக்கு. சரி, நன்றி. சொன்னபடியா இப்படி ஒரு சின்ன சொல்ல வச்சுக்கொண்டு அருமையான பேச்சை பேசுறதுக்கு நன்றி. இப்பொழுது நான் அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். இதை நீங்க கவனிங்க. நாளைக்கு காலமே நாங்கள் தியானம் செய்வது மாத்திரமில்லாமல் சேர் எக்ஸசைஸும் செய்யணும் என்ற நோக்கத்தில் நாளைக்கு சேர் எக்ஸசைஸ் டியூஸ்டே காலமே 9:30 மணிக்கு செய்கின்றோம். அதே போல ஐ யோகாவும் செய்கின்றோம். பல விதத்தில் கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த எக்ஸசைஸ்கள் நடைபெறும். நாளைக்கு 9:30 மணி யூகே டைம், 6:30 PM சிட்டி டைம். இப்போ இந்த 11 மணிக்கு டாக்டர் சுரேஷ்குமார் முருகேசன் அவர்கள் பேசுகிறார்கள். ஜேக்கப்சன் இன் முற்போக்கான தசை தளர்வு நுட்பம். இந்த தலைப்பு விளங்கையில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பற்றி தான் பேச
போறார், மசில்ஸை பற்றியும் பேசுறாருன்னு எல்லாம் பார்க்க தெரியுது. இப்போ இந்த இரவு 8 மணிக்கு நாளைக்கு டாக்டர் ஆனந்தகுமார் சாமியின் டான்ஸ் ஆஃப் சிவா இந்த தலைப்பில் வரதா சண்முகநாதர் அவர்கள் டொரண்டோவிலிருந்து வந்து பேசுகிறார். வெனிஸ்டே 4ஆம் தேதி 9:30 மணிக்கு தயவு செய்து இதில் கூடின பேர் கலந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நேற்று எனக்கு டாக்டர் ஜெயமோகன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து, அவர் இப்போது ஹொலிடேல நிற்கிறார் ஸ்ரீலங்காவில். அவர் எனக்கு ஒரு குறும்படம், ஒரு ஷார்ட் மூவி, பல படங்கள் எடுத்திருக்கார். அவர் வந்து படம் எடுக்கிறது வந்து காசு செய்கிறதுக்கு அல்ல, சேரிட்டி கொடுக்கறதுக்காக செய்கிறார். தயவு செய்து இந்த படத்தை போடுவேன். அதுக்கு இந்த படத்தை பற்றிய கருத்துக்கள், அது வித்தியாசமான படமா எடுப்பார். சும்மா அந்த சண்டையும் அந்த சவுத் இந்தியால எடுக்கிற மூவி மாதிரி எடுக்கிறது இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜை பக்கண்டு கொடுக்குற மாதிரி போகும் மெசேஜ். தயவு செய்து இதில் வந்து கலந்து அந்த கருத்தை கூறுங்கள். தயவு செய்து 9:30 மணிக்கு. இந்த தலைப்பு வந்து பசுவும் பரமேஸ்வரியும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு 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 உதவியா இருக்கும். இந்த படத்தை பார்த்து எந்த விதமான, உங்களுக்கு நான் படத்தை பற்றி சொல்லல, இப்ப என்ன விதமான அறிவு வருதுன்றதை சொல்லுங்க. முதல் முறையாக இந்த தளத்தில் வெளியிடுகிறோம். வேறு யார் முதல்ல எனக்கு அனுப்பி போட்டார். ரெண்டுபடியா புதன்கிழமை காலமே 9:30 AM UK டைம், 6:30 PM சிட்னி டைம், 2 PM ஸ்ரீலங்கன் டைம், இந்தியன் டைம். அடுத்தது 11 மணிக்கு மேஜர் நாராயணுடைய பேச்சு இருக்கு புதன்கிழமை, உள்ளமே உலகம். பேருந்து போல் ஜோசப்புடைய டாக்டர் மேரி கியூரி போல் அவர்கள் புதன்கிழமை 8 மணிக்கு UK டைம் வித்தியாசமான விளக்கம் பற்றி பேச வருகிறார். அவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆனந்தி அம்மா, நீங்க ஒருக்கா சாட் பாக்ஸ வாசிப்பீங்களா? சாட் பாக்ஸ வாசிப்பீங்களா? நான் மெட்டாக்களை விட வேணும். வாசிக்கிறேன். நீங்க ஒருக்கா வாசிங்க சாட் பாக்ஸ. கொஞ்சம் மெட்டாக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. நன்றி. சரஸ் வேலோநாதன், வெல் பிரசன்டட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. மற்றது பரிமளா நாகேந்திரன், மிகவும் சிறப்பான பேச்சு, மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள், மனமார்ந்த நன்றி. ஞானா ஜோகராஜா, தேங்க்யூ நிர்மலா மாஸ்டர் ஃபார் யுவர் excellent and educational talk, well presented in short time. மற்றது சந்திரா சம்பந்தன், தேங்க்யூ நிர்மலா, எக்ஸலண்ட் ஸ்பீச். அவ்வளவுதான். நன்றி 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 ஆனந்தி அம்மா. அடுத்து தமயந்தி அம்மா சண்முகநாதன். வணக்கம் எல்லோருக்கும். நல்ல ரத்தின சுருக்கமான உரை நிர்மலா, தேவையானது எங்களுக்கு. அது பாராட்டுகின்றேன். விழுந்து விட்டோம் என்று நினைக்காதே, எழும்பி விட்டேன் என்று தைரியமாக கூறு என்று ஒரு வார்த்தை இருக்கின்றது. லிங்கர் எல்லாம் வடம் பிடிக்க நிர்மலாவின் வெள்ளோட்டம் இன்று நன்றே நடந்து ஏறியது. அதைவிட நமது சகோதரர்களோ உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம், நாம் மீள் தன்மையால் தான் இங்கு வந்து வாழ்கின்றோம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமையான கருத்து தான் அம்மா, அதுக்கு உங்களுக்கு நன்றி. அடுத்து பவானி அம்மா, நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நிர்மலாமா அம்மா நல்ல ஒரு வடிவான நல்ல ஒரு ஸ்பீச், நல்ல ஆளுமையோட பேசியிருந்தா. டீச்சரா ஹெட்மிஸ்டரா இருந்ததை வடிவாக விளங்கப்படுத்தினாங்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மற்றது இந்த அரசர் வந்து சிலந்திய வீடு கட்டினதை பார்த்தது அவர் பார்த்ததொழியும், ஆனா அவர் 7 முறை சண்டை பிடிச்சது இல்லை. அவர் திருப்பி திருப்பி முயற்சி செய்து கொண்டு வந்தால் நல்லா இருக்குமென்று அறிஞ்சதொழியும். ஜெகநாத் மாஸ்டர் சொன்னவள 7 முறை சண்டை பிடிச்சு அதுல இதுகளை செய்து கொண்டு வரணுமென்றதை அப்படியாக நான் விளங்கவில்லை. அவர் அந்த 7வது முறை வின் பண்ணபடியால் தனக்கும் அப்படி ஒரு சான்ஸ் வருமென்று தான் அவர் அதை எடுத்து சண்டை பிடித்திருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றது எப்பொழுதும் நாங்கள் ஒரு நாளும் தோல்வியை அடைந்ததாக நாங்கள் நினைக்க கூடாது. அது ஒரு தோல்வியே ஒரு வெற்றியாக நினைத்து கொண்டு அதுக்கு மேல மேல போய்கொண்டிருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று நினைத்து கொண்டு
நீங்க நல்ல ஒரு ஸ்பீச்சை இன்னொரு அடுத்த முறையும் வேறொரு டாபிக்ல பேசுமாறு வேண்டிக்கொண்டு நன்றி 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 பவானி அம்மா. அடுத்து ராஜேஷ் மல்லாம்மா பேசுங்க. வணக்கம் எல்லோருக்கும். வெரி குட் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் நிர்மலாம்மா. 50 மினிட்ஸ்ல நிறைய கன்வர்சேஷனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. இந்த ரெசிலியன்ஸ் என்ற வேர்டுக்கு பாரதி இந்த புல்வேன் என்று நினைத்தாயோ அதுதான் நான் சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக சில கண்டிப்பா சொல்றேன். செகண்ட் வேர்ல்ட் வார்ல தேவையில்லாம போய் நாகசாக்கி ஹிரோஷிமாவில் அமெரிக்கா கொண்டு போட்டாரு. அவங்க சரணடைந்த கொண்டு போட்டாரு. ஆனால் இன்றைக்கு மிக பணக்கார நாடுகள்ல ஒன்றா இருக்கு. உள்வைன் என்ற நினைத்தாய் என்ற அதுதான். அடுத்தது நாங்க விட்டுட்டு போய்க்க என்ன மண்ணாங்கட்டி பண்ண போயிடும்னு இந்தியா விட்டு வரைக்கும் எங்களை திட்டு கொண்டு வந்தார். அதாவது சொன்னார் இன்றைக்கு எங்களுக்கு இந்தியாவுக்கு பின்னால்தான் பிரிட்டிஷ் நிற்குது ஜிடிபியில. வீழ்வேன் என்று நினைத்தாங்க பாரதி. அடுத்தது இந்த ஓபிஎம் போர்ன்னு கேள்விப்பட்டிருக்கு. சைனாவை அநியாயம் செய்யறதுக்கு இந்தியாவில் ஓபியத்தை விளைவிச்சு அங்க கொண்டு கோடிக்கணக்கான சைனீஸ் மக்களை கொடுமையாக பைத்தியங்களாக்கிட்டாங்க என்கிற பிரிட்டிஷ். அதுக்கு பிறகு ஒரு 50 years 40-50 years சப்பரிங் இந்த ஃபர்ஸ்ட் 20ஆம் நூற்றாண்டு நடக்குது. 49ஆம் ஆண்டு புரட்சி நடக்குது. 70ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்ப தலைவர் சொன்னார் சைனால, யூ வில் டேக் நேரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் இந்தியா பை இந்தியா. அதுதான் இன்றைக்கு சைனா மண்ணாங்கட்டி அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இருக்குது. விழுவேன் நினைத்தாய். அடுத்தது ஜெர்மனி பாவம் தேவையில்லாம ஒரு பைத்தியாரன தலைவனாக்கினபடியா ஹிட்லரால இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வந்தார். சில இடங்கள் தேவையில்லாம அடிபட்டாங்க. என்றால் அந்த ஆத்திரத்துல அவங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் அடிச்சு வந்தாங்க. இன்றைக்கு தேர்ட் பிளேஸ் இந்த எக்கனமி. இதுதான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அடுத்தது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன போல இருந்திருப்பாங்க. bloody well do it இந்த வேர்ட் சொல்றதா. ஏனென்றால் என்ன பேர் சொல்றது, நான் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் 2 டிகிரி செய்ய 3rd இயர்ல நடுங்கி போனேன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு டு இட். என் பெரிய மகன் தான் என்ன ஊக்கப்படுத்துறோம். do the homework, do the bloody homework ன்னு நீங்கள் எங்களை கத்துறது. we can't use the word to you, but you have to do the homework, don't you? இது சொல்லுவா. இது காட்டுறோம் பாரு, என்ன பகடியாவதோட குழந்தைகளுக்கு காட்டுவதற்கு மட்டும்தான் அவைக்கு ஊக்கம் கொடுக்கும். அது வீழ்வேன் நினைத்தாயே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகள் முன்னுக்கு வந்து கொள்வது டிட்டர்மினேஷன், வீழ்வேன் நினைத்தாயோ. ஆனால் மிக சோகமான நிலை என்றால் 15 வருஷமாகி இலங்கை இன்னும் தடுமாறிக்கொண்டிருக்கு. ஏனென்றால் நாங்கள் சொன்னோம் இல்லையா, எப்படி போறோம்னு தெரியாத ஒரு நிலையில. இப்போ நாங்கள் ஒரு மாஸ்டர் சொன்னார், தூக்கத்தைப்பட்டு கொண்டு இருக்கிறது சரி சந்தோஷம் இல்லை. எல்லாரும் தங்களை ஐயோ பா இந்த பிள்ளை சொல்றத விரும்புறது. அத இங்கிலீஷ்ல மசக்கிசம் சொல்றது. அது ஒரு மரணம் அப்படி நெற்றி கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. பிகாஸ் யூ ஹேவ் டு டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஆக்கள் சொல்லி ஒரு ஆளை திருத்தி இயலாது. அவைக்கு தெரியணும் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன. அதை சிலர் சொல்லிக் கொடுக்கலாம். க்ளோஸ் ரிலேஷன்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது. நீங்கள் எங்களுக்கு எல்லார்ட்டையும் எத்தனையோ திறமைகள் இருக்கு. ஆனால் நாங்கள் தீர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறாரா, ஐ கேன் டூ திஸ். there are things we can't do it. இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது அருமையான சிநேகிதர்கள், குடும்பம். அதுதான் வீழ்வேன் வேர்டுக்கு ஆப்போசிட்டா ஸ்டாண்ட் அப், டூ த பெஸ்ட். அது நீங்க உங்களுடைய சில்ட்ரன் மாதிரி சொல்லிட்டு தெரியும். Anyway, thank you. Come back again because we've done 15 minutes, but we've done
45 minutes discussion already and more to come. Thank you. நன்றி நன்றி ராஜேஷ் மலாம்மா, அருமையான பேச்சு. ராஜேஷ் சித்தமம்மா நீங்க பேசுங்கோ. நான் கைப்போடையில ஆனா பேசுறேன். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நிர்மலா அம்மா இஸ் வெரி நல்லொரு உபயோகமான பேச்சு இன்றைக்கு பேசியிருந்தீர்கள். உலக நாளும் இருந்து சிரிச்ச மோதோடு தான் இருந்தீர்கள். எனக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு டீப் மீனிங் இருக்கின்றது தெரியல. ஆனா நீங்கள் இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் என்றதை வடிவாக ப்ரூவ் பண்ணிட்டீங்கள். இன்றைக்கு தான் உங்களுடைய எஃபிஷியன்சி வடிவா எனக்கு தெரிஞ்சது. So you have come out of the nest now. நீங்கள் நல்ல வடிவா ஒவ்வொரு முறவும் நல்ல நல்ல ஸ்பீச்சஸ் கொண்டு உங்களுக்கு தரலாம். Thank you very much. Thank you. Thank you. Thank you. நன்றி நன்றி சித்தம்மா. நீங்க கை போடாட்டி நாங்க உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம். நீங்க நல்ல அழகான கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியாது, மற்றவர்களுக்கு தெரிகின்றது. நன்றி அம்மா. அடுத்து கௌரி ராஜம்மா, நீங்க நிக்கிறீங்களா? பேசுங்கம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையான பேச்சம்மா. அவர்கள் பாலா அவர்கள் சொன்னதை போல எந்த ஒரு செயலிலும் நாம் வீழ்ந்து விட மாட்டோம் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும், நம் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம். அதற்கு நம்முடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக கூட அமையும். நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், எனக்கு இந்த நேரத்தில் அந்த ராபர்ட் புரூஸின் கதை தான் நினைவுக்கு வந்தது. அவன் தோற்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று போகும்போது ஒரு சிலந்தி மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து முயற்சி செய்து தன் கூட்டை கட்டி முடிப்பதை பார்த்தவுடன் அவன் மீண்டும் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் சேர்த்து படையெடுத்து சென்று வெற்றி வாகை சூடி தன் நாட்டை வென்று ஆண்டான் என்று சொல்வார்கள். அதே போல எந்த ஒரு செயலிலும் நாம் முயற்சித்தால் முயற்சி திருவினையாக்கும் என்பதை அழகாக சுருக்கமாக செம்மையாக விளக்கினீர்கள். நன்றி. மதியானம் கூட நான் பாதி கேட்டுக்கொண்டிருந்தேன், மீதியையும் பதிவு செய்ததை அனுப்பியிருந்தார் ஸ்ரீகந்தராஜா ஐயா அவர்கள். அதை கேட்டேன். எனக்கு மிகவும் பிடித்தது அந்ததும் ஆசைப்படக்கூடாது, இயற்கை உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொன்னதும் மிக அருமையாக இருந்தது. அந்த ஆசையை பற்றிய பலரும் சிந்தித்து பேசியதும் அருமையாக இருந்தது. மீண்டும் இது போல சிந்திக்க தூண்டும் கருத்துக்களை தம்பதியர் இருவரும் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 கௌரி அம்மா. அடுத்து வசந்தராஜ் ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து வாங்க பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் அண்மையில் தான் நிர்மலா லிங்கரட்னம் அவர்களின் இருவரையும் நான் ஒருமிக்க மைட்டி ஃபெய்த் ஒரு மீட்டிங் ஒரு உதண்டு இருந்தது சிட்னியிலே, அதிலே அவர்களை சந்தித்தேன். அப்போ இந்த அம்மாவை பார்த்தபோது எந்த நேரம் முகத்துல ஒரு ஒளிப்பு இருக்கின்றது. எனக்கு அப்ப இவர்களை பார்க்கின்ற பொழுது நான் பல இதெல்லாம் சந்தித்திருக்கின்றேன். ஆனால் இப்படி இவ்வளவுத்துக்கு நீங்கள் ஒரு டீப் திங்கிங் இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். இது நீங்கள் இப்ப இது செய்தும் எனக்கு சின்ன ஒரு கவலை என்றுதான் நான் ஒரு 5 கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கிட்ட பிந்தி வந்துட்டேன். அதால எனக்கு ஒரு சின்ன ஒரு கவலை, நான் ஃபுல்லா கேட்கல என்று சொல்லி என்றாலும் நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது அல்லது நீங்கள் அடிக்கடி காண்கின்ற பொழுது உங்களை அல்லது லிங்கரட்னம் மாஸ்டரிடமிருந்து நான் அதை பெற்றுக்கொள்வேன் நினைக்கின்றேன், திருப்பி அதை வடிவாக கேட்பதற்கு. இப்பதான் எனக்கு தெரியுது லிங்கரட்னம் மாஸ்டர் ஏன் எப்போதும் சிரித்தபடி இருக்கிறார். எனக்கு இன்றைக்கு தான் ஃபுல்லா விளங்கினது. அது இந்த மீனிங் பக்கத்துல லட்சுமி இருக்கிற பொழுது அங்கே ஒரு ஆணுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தான். என்ன நீங்கள் உங்களுடைய பேச்சுகள் உயிர் கொடுப்பதாக இருக்கிறது. அதாவது ஒரு இடத்துல வேதாகமத்தில ஒரு இடத்துல அழகா வருகின்ற நீதிமான் விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் எழும்பி இருப்பான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்பி இருப்பான். அது நீதிமானுக்குரிய ஒரு சிறப்பு. நல்ல முறையிலே உண்மையாகவும் சத்தியத்துடன் வாழுகின்ற பொழுது அவர்கள் விழுந்தாலும் எழும்பி இருப்பார்கள். மற்றது நான் எழும்பி இருக்கிற பொழுது நான் யோசிக்க வேண்டும், என்ன நானும் வாழ்ந்து மற்றவனையும் வாழ வைக்க வேண்டும். அதான் நேற்று நான் ஒரு சின்ன எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. ஒரு ரேடியோ ப்ரோக்ராம்ல நான் இதைத்தான் நான் சிங்கள மக்களுக்கு சொன்னேன். நாங்களும் வாழ்ந்தும் உங்களையும் வாழ வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரு தத்துவம். தமிழ் மக்கள் இன்றைக்கு வெளியிலே நல்லா இருக்கிறார்கள். நாங்கள் எவருக்கும் நாங்கள் ஒருவரும் பயந்து நாங்கள் அடிமையா வாழ வேண்டிய தேவையில்லை. இன்றைய நாட்டில் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை தங்களுடைய அறிவுரையை கேட்க வேண்டிய இடத்துக்கு பிள்ளைகள் வளர்ந்து இருக்கின்றார்கள். அப்போ அந்த
வகையிலே நாங்களும் வாழ்ந்து சிங்கள மக்களையும் வாழ வைக்க வேண்டும். அவரும் எங்களை அன்புக்கரம் நீட்டி எங்களுடன் கதைக்க வேண்டும். நாங்கள் எல்லோருடன் கதைத்து பழக வேண்டும். அதுக்கு இந்த ஒரு நீங்க ஏற்கனவே நான் இதுல கதைக்கின்ற பொழுது பலர் சொன்னார்கள், நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன் என்று சொல்லி இது கனடாவில இருந்து அந்த ஆனந்தி அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு காலம் மிஸ் பண்றேன். இது என்ன, இது கோயில் அப்பா, கோயிலா இருக்கிற போது நாங்கள் எப்படி கோயிலுக்கு போகாம மிஸ் பண்ண முடியும்? இப்ப நானே உண்மையிலே பின்னரங்கள்ல மிஸ் பண்ணுகின்றேன். எனக்கு இந்த வேலையின் காரணத்தினாலே நான் சில பிள்ளைகளுக்கு படிப்பது, சில கணக்குகள் சம்பந்தமான சோதனை அல்லது சந்திக்க முடியாம இருக்கிறது. கவலை தான் மிஸ் பண்றேன் என்று சொல்லி. ஆனா அதிகாலையில் மிஸ் பண்ணுவது என்று சொன்னா நான் செய்யற பாவம், எனக்கு நான் செய்யற பாவம். ஏன்னா கோயில் இதப்பா, காலமையில் எழும்பி இது ஒரு வழிவகுக்கிறது, ஒரு எனக்கு தொழுவதற்கு ஒரு வழிவகுக்கின்றது. மத வேறுபாடு அற்ற நிலையிலே தொழுவதற்கு வழிவகுக்கின்றது. அதிலே நீங்கள் கொடுக்கின்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உயிர் கொடுக்கின்றது. அதான் நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் எழும்பி நானும் வாழ்ந்து மற்றவனையும் வாழ வைப்பேன். நான் எழும்பி நான் மற்றவனை அடிப்படை நெத்தால் அங்கே வேலை செய்யாது. நான் எழும்பி நான் மற்றவனை அடிக்க வேண்டும், பழி வாங்க வேண்டும் நெத்தானது வேலை செய்யாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய தத்துவம் இருக்கின்றது. அதான் நான் இந்த முறை நாங்கள் எலெக்ஷன் இதுகளை பற்றி நான் ஒரு இடத்துல இந்த கதைத்த பொழுது முக்கியமா சிலர் நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பை பார்ப்பீர்கள். நான் அதுதான் அவர்கள் சொன்னேன், நாங்களும் உரிமையுடன் வாழ்ந்து இலங்கையை மற்றவர்களையும் வாழ வைத்து இலங்கையிலே நாங்கள் எல்லோரும் சரிசமமாக வாழ வேண்டும். அதுக்கு இளைஞர்கள் முன்னிலையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய இளைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே நாங்கள் புதிய இலங்கையை கட்டி எல்லோரும் சமமாக வாழக்கூடிய ஒரு தத்துவத்தை உருவாக்க நடந்து கொண்டிருக்கின்றது. அது நடக்கும் என்றது ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் கொடுத்த பேச்சும் நாங்கள் விழுந்தாலும் எல்லோரும் எழும்பி நாங்களும் எழும்பி மற்றவர்களையும் தூக்க வேண்டும். அந்த கருத்துக்கு நீங்கள் சொன்னதுக்கு மிக நன்றி. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை ஒரு கோயில் இருப்பதற்கு மிக நன்றி கூறுகின்றேன். நடத்தி வருகிறவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் ஐயா. வானாமா, நீங்க நின்ற மாதிரி இருந்தது. ஒர்க் பண்றபடியா போயிருப்பா, அவ பார்த்து கொண்டு இருந்தவ நேரம் போயிட்டு அவ வெள்ளனை விட்டு இருந்திருக்கலாம், விட்டுட்டேன். ஓகே ஓகே. ராதையம்மா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னை திரும்ப விட்டதுக்கு சிவாமோகன் மாஸ்டர் மிகவும் நன்றி. நான் சொல்ல வந்தது என்னன்னா, லிங்காலிங்கரட்ன மாஸ்டர், நீங்கள் 5 மணி கொழும்பி வந்து எங்களுக்கு இந்த ஸ்டாக் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ராத்திரி வரைதான் நிக்கிறோம் நீங்களோ? அப்ப சரி, நீங்க ராத்திரி வடிவா நிக்கிறோம் நீங்களோன்றது எனக்கு ஒரு யோசனை வந்து. நன்றி. 2 பேருக்குமே நன்றியும் நல்வாழ்த்துக்களும். மற்றது என்னன்னா, அதுல ஒரு பாட்டு ஒன்று எனக்கு நினைவு வந்தது. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை, அத நல்லா நினைவு வச்சிருக்கணும் இல்லையா? தேங்க்யூ போத் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் தி காலம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. நன்றி ராதையம்மா. அடுத்து டாக்டர் ஜெயநாதன் ஐயா. மீண்டும் சந்தர்ப்பம் அளித்ததுக்கு நன்றி. ரியலிஸ்டிக் திங்கிங் என்று சொல்லிக்கல, வசந்தராஜ் மாஸ்டர் சொன்னது நல்ல ஒரு எண்ணம் தான். நாங்களும் வாழ்ந்து உங்களையும் வாழ வைப்போம். நான் சொல்றேன், நான் காந்தி protested against பிரிட்டிஷ். வேற யாரும் ரூல் பண்ணியிருந்தா வென்றிருப்பார் எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அந்த எண்ணம் நல்ல. ஆனால் ஸ்ரீலங்காவில் அது நடக்குமோ என்பது கேன் பி ஹோப்ஃபுல். அது ஒரு பாயிண்ட். மற்றது இந்த வீழ்வேன் என்று நினைத்தாயன்றது நாங்கள் தான் எங்கள்கிட்ட கேட்கணும். விழுந்துட்டேன்னு மற்றவன் சொல்றது, மற்றவன் ஒப்பீனியன் பற்றி யோசிக்கவே கூடாது. அவன் நீ விழுந்துட்டான்னு சிரிச்சா போனா சிரிச்சுட்டு போகட்டும். நாங்களே எங்களுக்கு கேட்கணும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்களுக்கெல்லாம் அது கேட்கணும். அந்த உதாரணங்கள் சொன்னதெல்லாம் மற்றனுடைய எந்த மாதிரி என்று வருகின்றது. பாரதி என்னதில் படிச்சாரோ தெரிய இல்லை. ஆனால் நாங்களே எங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இது. நன்றி. நன்றி ஐயா. வேற எதுவும் சாட் பாக்ஸ்ல இருந்த ஆனந்தியம்மா ஒரு பாருங்கோ. 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் இருக்குது. நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க முதல். சரி. சரஸ் வலோநாதன் போட்டிருக்கா. ஜேக்கப் சன் இஸ் அ டெக்னிக் ஆஃப் ரிலாக்ஸேஷன். சரஸ் வலோநாதன் மெட்ட ப்ளீஸ் அட் மை நம்பர் ராஜ் மாஸ்டர் கொடுத்துருக்குறாரு தன் ஃபோன் நம்பரை. ஓகே, நினைக்கிறேன் ஸ்ரீ மாஸ்டர் வைக்காது, அது ஓகேன்னு போட்டிருக்காரு. சரி, அவ்வளோதான்.
நன்றி மிக்க நன்றி வணக்கம். அம்மா, நீங்கள் வாசித்ததுக்கு நன்றி. இப்பொழுது சிறிஸ்கந்தராஜா ஐயா, நீங்க இந்த தளத்தை அனைவருக்கும் வணக்கம். இன்று 15 நிமிட பேச்சு, 45 நிமிஷம் ஃபீட்பேக் செஷன். ஃபீட்பேக் சரியான வெற்றி என்று நினைக்கின்றேன். அதுக்கே முதல்ல கை தொட்டு கொடுப்போம். 45 நிமிஷத்துக்கு போயிருக்குது இந்த ஃபீட்பேக். வெரி குட், வெரி குட். இந்த விடைய நல்ல அவருக்கு ஒரு பரிசாக நான் செயற்கை நுண்ணறிவு மூலம் செய்யப்பட்ட ஒரு பாட்டு சக்திதாசனை நான் திருப்பி அருமையா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் இதுல அந்த இதுலேயும் போட்டிருக்கிறேன், எங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன், அதை நீங்க பார்க்கலாம். உடனே அவ பார்த்து மிகவும் ராஜேஷ் சிதம் உடனே கை போட்டு அவளை சந்தோஷப்பட்டா. இந்த பாட்டை கேட்டு பாருங்க, எப்படி இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பாடுறாள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பாட்டை எழுதினவர் சக்திதாசன். நம்ம ரெக்கார்டிங்கை நிப்பாட்டலாம் சிவாமோகன், நான் போடுறேன். இதுல ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, வெயிட்